ஏன்டா வெள்ளப்பண்டி, எந்த வேலையும் செய்யாம, தகுதியான படிப்பு இல்லாம, உங்க அப்பா பணக்காரன்ற ஒரே ஒரு காரணத்தினால நோகாம நேரா முதலாளி சீட்ல உட்காந்த உனக்கே இவ்வளோ திமிரு இருக்குன்னா, அப்பா, அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு, +2ல இருக்க ஈஸியான குரூப்லாம் விட்டுட்டு, இந்த குரூப் எடுத்தா தான் இன்ஜினியர் ஆகும் அப்படின்னு கஷ்டமான குரூப்பா எடுத்து, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், பிசிக்ஸ் ஒரு டியூஷன், மேத்ஸ்க்கு ஒரு டியூஷன், ரோடா அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெத்தவங்கள வேற ரோடா அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் ஆகி நைட்ல கிளாஸ்ல டீ வச்சு படிச்சு, காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு படிச்சு, அதுல இருக்க மார்க் பத்தாதுன்னு டிஎன்பிஎஸ்சிக்கு வேற தனியா 2 மாசம் உட்காந்து படிச்சு, அதுல வாங்கின மார்க் யூஸ்லெஸ்ஸா போய் அம்மா நகைய அடமானம் வச்சு காலேஜ்ல சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 4th இயர் வரைக்கும் வச்ச அரியர்ஸ்லாம் 4th இயர்ல மொத்தமா கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்கு நுழைஞ்சு, அந்த சொசைட்டி எனக்கு வேலை இல்லைன்னு செருப்பால அடிச்சு ரோடா வேலை தேடி அலைஞ்சு வீட்டில் 3 வருஷம் 4 வருஷம் தண்டமா உட்காந்து அப்பா என்னை தண்டச்சோறு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடு தொண்டையில் சிக்கி சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியமா கடைசியில் ஒரு நல்ல மனுஷனுக்கு வேலை கொடுத்து அதையும் பிடிங்க நினைக்கிற ஒன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளித்து இன்னைக்கு முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்க வேலை இல்லை பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிரா இருக்கும்.